தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பாதத்தில் ஆசையோடு வந்து அமர்ந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் ஏசப்பாவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் மெய்யாகவே வந்தவண்ணமாக உங்களை அனுப்ப மாட்டார். அவருடைய நன்மைகளினால நிச்சயமாய் உங்களை நிரப்பி ஆசீர்வதித்து உங்களை அனுப்புவார். உங்கள் குறைவுகளெல்லாம் இன்றைக்கு முற்றிலுமாக நிறைவாக மாறும். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:49 வசனத்தை வாசிக்க கேட்போம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பக்கம் 123 பக்கம், வேதத்தின் கடைசி 123 பக்கம். இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையை நம்ம வாசிக்க கேட்கிறோம். வசனம் சொல்லுகிறது, என் பிதாவின் வாக்குத்தத்தத்தை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்று சீசர்களுக்கு ஆண்டவர் அன்றைக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் சீசர்களை தன்னோடு கூட 3.5 வருஷம் கூடவே வைத்திருந்தார். கூடவே வைத்து நிறைய காரியத்தை கற்றுக் கொடுத்தார். தனக்கு பின் ஊழியத்தை எப்படி செய்யணும், ஜெபம் எப்படி செய்யணும், வசனத்தினுடைய அர்த்தம் என்ன, எல்லாவற்றையும் அவர்களுக்கு கூடவே வைத்து அழகாய் சொல்லி கொடுத்தார். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம் இந்த பூமியில் நிறைவடையும் போது சீசர்களை பார்த்து, நான் உங்களுக்கு கற்றுத்தந்தது போல, நான் உங்களுக்கு சொல்லி தந்தது போல நீங்கள் போய் ஊழியம் செய்யுங்கள் என்று ஆண்டவர் ஒரு நாளும் அனுப்பலை. அப்படி அனுப்பாமல், நான் பரமேறி போகிறேன், நான் என் பிதாவினிடத்தில் போகிறேன், ஆனாலும் நீங்கள் எருசலேமை விட்டு போகாதுங்க, பிதாவின் வாக்குத்தத்த ஆவியானவரை நான் உங்களுக்கு அனுப்புவேன். அது என்ன அப்படின்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னதத்தில் இருந்து வரும் பலனை நீங்கள் தரிப்பிக்கப்படுகிற வரையிலும் நீங்கள் எருசலேமை விட்டு போகாதிருங்கள். பரிசுத்த ஆவியை குறித்து ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் உன்னதத்தில் இருந்து நமக்காக அனுப்பப்படுகிற உன்னத பலனாக இருக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை பல கோணத்தில் பல விதத்தில் சபைகள் பார்க்கிறது, சபையில் இருக்கிற ஜனங்கள் பார்க்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அதை வேற கோணத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் உன்னதத்தில் இருந்து நமக்காக இறங்கி வருகிற, நாம் அந்த பலத்தினால தரிப்பிக்கப்பட வேண்டிய ஒரு அனுபவத்தை நாம் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வடிவில் பார்க்கணும். இன்னைக்கு ஆவியானவர் ரொம்ப சபைகள் சாதாரணமாய் பார்க்கிறது, சாதாரணமாய் உணர்கிறது. ஆனால் நீங்கள் பார்க்கிறபடியோ உணர்கிறபடியோ பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, உன்னதத்தில் இருந்து வரும் பலன் அவைகளினால நீங்கள் தரிப்பிக்கப்படுகிறது வரையிலும் எருசலேமில் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பொதுவாகவே சபை சொல்லும், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏதோ பரிசுத்த ஆவியை வாங்கிட்டு போங்கன்ற மாதிரி நல்லதுதான். ஆனால் பரிசுத்த ஆவியினால, ஒரு உன்னத பலத்தினால, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உன்னத பலத்தால நாம தரிப்பிக்கப்படுகிறோம் என்கிறதை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பலம். பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்தின் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு புதிய பலமாய் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி வரும்போது ஒரு உன்னத பலத்தினால நம்ம நிரப்பப்படுகிறோம். உன்னதத்தில் இருந்து வரக்கூடிய பலனை பிதாவாகிய தேவன் தன்னுடைய ராஜ்யத்தில் இருந்து நமக்கு ஒரு பலனை அனுப்புகிறார். அந்த பலம் நம்மிலே இறங்கி வரணும். அந்த பலம் நாம் தரிப்பிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். எப்படி உடையை அணிந்திருக்கிறோமோ, எப்படி நமக்கு தேவையான செருப்பை அணிந்திருக்கிறோமோ, வாட்சை அணிந்திருக்கிறோமோ, பெல்ட்டை அணிந்திருக்கிறோமோ, அதே போல்
உன்னதத்தில் இருந்து வரக்கூடிய அந்த உன்னத பலத்தினால நாம் தரிப்பிக்கப்பட வேண்டிய அவசியமாகவும் இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஆவியானவரை ரொம்ப 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 விரும்பணும், ரொம்ப ரொம்ப விரும்பணும், ரொம்ப ரொம்ப வாஞ்சிக்கணும். பரிசுத்த ஆவியானவரை குறித்து இன்னும் நாம் இன்றைக்கு ஆழமாய் கற்றுக்கொள்ள போகிறோம். நம்ம மாம்சத்தில் வாழ்ந்து வாழ்ந்து பழகி போச்சு. மாம்சத்தை இன்னும் எப்படி பலமாக்கலாம், எப்படி ஆரோக்கியமாக்கலாம், எப்படி அழகாக்கலாம், எப்படி நல்லாக்கலாம், இப்படியே தான் அநேகர் மாம்சத்தில் இருந்து நாம் நினைக்கிறோம். இன்னைக்கு மாம்சத்திற்கு கொடுக்குற முக்கியத்துவம் ஆவிக்கு கொடுத்திருந்தா நம்ம வாழ்க்கை இன்னும் மேன்மையாய் மாறி இருக்கும். அல்லேலூயா. மாம்சத்திற்கு ஒவ்வொரு மனுஷனும் கொடுக்குற முக்கியத்துவம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. மாம்சத்தில் முகத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம், சரீரத்திற்கு கொடுக்குற முக்கியத்துவம், நகத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம், உதட்டுக்கு கொடுக்குற முக்கியத்துவம், புருவத்திற்கு கொடுக்குற முக்கியத்துவம், முடிக்கு கொடுக்குற முக்கியத்துவம். அன்னைக்கு ஒரு சகோதரியினுடைய முடி வித்தியாசமாக இருக்கிறது. அப்போ எப்படி அப்படின்னு கேட்கும்போது 2000 ரூபா கொடுத்து சரி பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்ச்சு. 2000 ரூபா கொடுத்து முடியை சரி பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த முடிக்கு கொடுக்குற முக்கியத்துவம். ஆனால் ஆண்டவர் வேதத்தில் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, யோவான் சுவிசேஷம் 6:63, யோவான் சுவிசேஷம் 6. ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது ஆவியை உயிர்ப்பிக்கிறது. ஆவிதான் உயிர்ப்பிக்கிறது ஒரு மனுஷனை. அதோடு நம்ம பார்க்கிறோம், மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. ஒன்றுக்குமே உதவாத மாம்சத்திற்கு அவ்வளோ முக்கியத்துவம். மாம்சத்திற்கு கொடுக்கிற முக்கியத்துவத்துக்கு அளவே இல்லை, அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். நகத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், கண்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம். இப்பெல்லாம் கலாச்சாரம் வேற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கிறது. ஃபாரின்லேயும் சரி, இந்தியாவிலேயும் சரி, நிறைய பேருக்குள்ள ஏலியனாக மாறணும் அப்படிங்கிற மாதிரி. ஏலியனுடைய முகம் அவங்க கற்பனை வடிவில் பார்க்குறாங்க, ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், அகோரமாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக எல்லாமே மாற்றுறாங்க. ஒரு தம்பி தன்னுடைய நாக்கை 2ஆக கட் பண்ணி வச்சிருக்கிறான். சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2ஆக கட் பண்ணி வச்சிருக்கிறான். கண்ணில் நமக்கெல்லாம் உள்ள வெள்ளை கலரில் இருக்குது, அவனுக்கு அது ப்ளூ கலரில் இருக்கும். அப்போ கேட்குறாங்க, எவ்வளோ செலவழிச்சிங்க அப்படின்னா, இது வரைக்கும் ஒரு 5-6 லட்ச ரூபா செலவழிச்சிருக்கிறேன் எல்லாத்துக்கும். இன்னும் ஒரு 10 லட்ச ரூபா தேவைப்படும். இன்னும் மாறணும், இன்னும் வித்தியாசமாக மாறணும். ஒருத்தன் காதையே கொஞ்சம் கட் பண்ணி இன்னும் கீழே மாற தொங்க விட்டுருக்குறான். எல்லாத்தையும் மாற்றுக்கிறான். காதை மாற்றுறாங்க, மூக்கை மாற்றுறாங்க, நாக்கை மாற்றுறாங்க, கண்ணை மாற்றுறாங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறது ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமோ ஒன்றுக்கும் உதவாது. தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும், நீங்கள் வாழ்கிறது மாம்சமாக இருந்தாலும் இனி வாழ வேண்டியது ஆவியில் இருக்கணும். அல்லேலூயா. இதுவரையிலும் நீங்கள் மாம்சத்தில் வாழ்ந்தீங்க, மாம்சத்தில் இருந்தீங்க, மாம்சத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க. ஆனால் இனி அல்ல, இனி ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா வசனம் சொல்லுகிறது மாம்சமோ ஒன்றுக்கும் உதவாது. அது எப்படிப்பட்ட காரியம்? எதை உணர்த்துகிறது? மாம்சமோ ஒன்றுக்கும் உதவாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யாருக்கு அப்படி சொல்லுகிறார்? சபைக்கு அப்படி சொல்லுகிறார். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த சரீரம் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. ஊழியம் செய்ய முடியாது, பிரசங்கிக்க முடியாது, வேதத்தை வாசிக்க முடியாது, பாட முடியாது, துதிக்க முடியாது. எதுக்குமே சரீரம் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆண்டவர் சொல்லுகிற மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. அப்போ உலகத்தில் இருக்கிறது வரைக்கும் சரீரம் நமக்கு ரொம்ப முக்கியம். ரட்சிக்கப்படாதது வரைக்கும் சரீரம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்காக நிறைய காரியத்தை செய்தோம், சரீரத்திற்காக நிறைய கவலைப்பட்டோம். எப்படி என்னத்தை உடுக்க போகிறோம், என்னத்தை வாங்க போகிறோம், சரீரத்திற்காகவே கவலைப்பட்ட நாட்கள் நிறைய. ஆனால் இனி இந்த சரீரத்தில் ஆவியானவருக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டும். ஏனென்றால் மாம்சம் ஒன்றுக்கும் உதவாதான். யாரை பார்த்து சொல்லுகிற? உலகத்தானை பார்த்து சொல்லலை. உலகத்தை உண்டாக்கின தேவனுடைய ஜனத்தை பார்த்து தேவன் சொல்லுகிறார். உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது.
அப்போ எதுதான் ரொம்ப முக்கியம்? ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, மாம்சமோ ஒன்றுக்கும் உதவாது. அப்போ ஆவிதான் நமக்கு முக்கியம், அபிஷேகம் தான் நமக்கு முக்கியம், பரிசுத்த ஆவியானவர் தான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நாம புரிந்து கொள்ளணும், நமக்கு அபிஷேகம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சரீரத்தில் பலம் இருக்கிறதோ இல்லையோ, பலம் கூடி இருக்கிறதோ குறைஞ்சி இருக்கிறதோ அது முக்கியம் இல்லை. சரீரத்தில் அபிஷேகம் எந்த அளவுக்கு இருக்குது அதை நீங்கள் கண்ணோக்கி பார்க்கணும். சரீரத்தில் ஒரு வலி வந்த உடனே அவ்வளோ கஷ்டப்படுகிறோம், சரீரத்தில் ஒரு கஷ்டம் வந்த உடனே, வலி வந்த உடனே, வியாதி வந்த உடனே அவ்வளோ துக்கப்படுகிறோம். நான் சொல்லுகிறேன், சரீரத்தில் அபிஷேகத்தினுடைய அளவு எவ்வளோ இருக்குது அதை பார்த்து சந்தோஷப்படுங்க, அதை பார்த்து துக்கப்படுங்க. இனி நாம் வாழுகிறது நமக்காக அல்ல, நம்மை உண்டாக்கின தேவனுக்காக வாழ போகிறோம். அவருக்காய் வாழுகிற வாழ்க்கையில மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது, ஆவிதான் ரொம்ப தேவை. ஹல்லேலூயா. நம்ம உலக பிரகாரமான வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஆவியானவர் தான் ரொம்ப முக்கியம். ஆகவே ஆவியானவருடைய அபிஷேகத்தை ரொம்ப எதிர்பாருங்க. வீடுகளிலேயும் ஜெபிக்கும் போது ஆவில நிரம்பி ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுங்க, ரொம்ப நேரம் அந்நிய பாஷைகளை பேசுங்க, ரொம்ப நேரம் ஆவில நிரம்பி துதித்து கொண்டே இருங்க, ரொம்ப நேரம் ஆவில ஆராதனை செய்யுங்க. அது ரொம்ப 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 முக்கியம், ரொம்ப 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 அவசியமான ஒரு காரியமா இருக்கிறது. ஆகவே இந்த வசனத்துல நம்ம வாசிக்கும் போது ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமோ ஒன்றுக்கும் உதவாது என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும், ஆவியினால எல்லாம் ஆகும், ஆவியினால தான் இனி எல்லாம் ஆகும். நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு நிறைய போராட்டங்கள் இருக்கிறது, நிறைய போராட்டங்களை நம்ம சந்திக்கிறோம், நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம், நிறைய பாடுகளை நம்ம சந்திக்கிறோம், நிறைய நிந்தனைகளை அவமானங்களை நம்ம சந்திக்கிறோம். நாம் சந்திக்கிற எல்லாவற்றையும் நாம் ஜெயிக்கணும்னா நமக்கு அபிஷேகம் தேவை. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன சந்திக்கிறீங்க, இதெல்லாம் எந்தெந்த பிரச்சனையெல்லாம் சந்திக்கிறீங்க எனக்கு தெரியாது. என் ஊழியத்தின் பாதையில் என் வாழ்க்கையில் நான் என்னென்ன காரியத்தெல்லாம் சந்திக்கிறேன் என்கிறது எனக்கும் தேவனுக்கும் தெரியும், ஆனால் உங்களுக்கு தெரியாது. எல்லாருடைய பாதைகள் வேற வேற, எல்லாருடைய வாழ்க்கை முறைகள் வேற வேற, எல்லாருடைய செயல்கள் வேற வேற. ஆனால் எல்லாருமே வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா, அவரவர் சந்திக்கிற பிரச்சனையில் ஜெயிக்கணும் அப்படின்னா, அவரவருடைய சந்திக்கிற பிரச்சனையை மேற்கொள்ளணும்னா அபிஷேகம் தேவை, ஆவியானவர் தேவை. ஆவியில் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும், மாம்சத்தில் இருந்தால் ஜெயிக்க முடியாது. ஆவிதான் உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. அல்லேலூயா. நாம் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறோம். ஆவிக்குரியவர்கள் மாம்சத்தில் பிழைக்க முடியாது, ஆவிக்குரியவர்கள் ஆவியில் தான் பிழைக்க முடியும். அபிஷேகத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும், அபிஷேகத்தை வாஞ்சிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். நியாயாதிபதி 14:5 எடுத்து நம்ம வாசிப்போம். நியாயாதிபதி 14:5. அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. அல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், சிம்சோனும் அவனுடைய குடும்பமும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டு போகிறார்கள். இப்போ அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது ஒரு காரியத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். ஒரு காரியம் சம்பவிக்கிறது. என்ன அப்படின்னா, சிங்கம் அவர்களுக்கு எதிர்பட்டது, சிங்கம் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வந்தது. இன்றைக்கும் பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்திற்குள்ளாய் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். அன்றைக்கு சிம்சோன் ஒரு சிங்கத்தை சந்திக்கிறான் வழியில், வாழ்க்கையில், பிரயாணத்தில். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்மை மேற்கொள்ளும்படி, நம்மளை காயப்படுத்தும்படி, நம்மளை நஷ்டப்படுத்தும்படி, சரீரத்தை சேதப்படுத்தும்படி நிறைய சிங்கங்கள் எழும்பி கொண்டு தான் இருக்கிறது. நிறைய பிரச்சனை போன்ற சிங்கங்கள் நமக்கு விரோதமாக எழும்பி கொண்டு தான் இருக்கிறது. அவைகளை எப்படி ஜெயிக்க, நம்முடைய மாம்சத்தில் ஒரு சிங்கத்தை மேற்கொள்ளக்கூடிய உண்மையான பலம்
உங்க மாம்சத்திற்கும் கிடையாது, என் மாம்சத்துக்கும் கிடையாது. இந்த பலம் எப்போ வரும் அப்படின்னா, எப்போ அபிஷேகத்தின் நிறைவில் இருக்கிறோமோ அப்போ வரும். அல்லேலூயா. இந்த சிம்சோன் சிங்கத்தை சந்திக்கிறான் அவனுடைய வழியில், அவனுடைய பிரயாணத்தில். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த மாதிரியான பிரச்சனையை சந்தித்தாலும் உங்கள் மாம்சத்தின் பலத்தினால அதை மேற்கொள்ளவே முடியாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால தான் எல்லாம் ஆகும் என்று ஆண்டவர் பேசுகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வழியில பார்க்கிற சிங்கம், வழியில சந்திக்கிற பிரச்சனைகள், வழியில சந்திக்கிற போராட்டங்கள் எப்படி மேற்கொள்ளுகிறது, எப்படி ஜெயிக்கிறது, எப்படி விடுதலை வரும்? ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியினால வரும், ஆவியினால வரும். சிங்கத்தை பார்க்கிறான், அங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. சிங்கத்தை பார்த்த மாத்திரத்தில் ஆவியானவரும் அவனுக்குள்ளாய் பலமாய் இறங்கி அவனை நிரப்புகிறார். அல்லேலூயா. அப்போ ஒன்றை புரிந்து கொள்ளணும், ஒரு பிரச்சனையை பார்க்கும்போது நாம் ஆவியில நிரப்பப்பட்டவர்களாக இருக்கணும். மாம்சத்தில் இருந்தால் அந்த பிரச்சனையை பார்க்கும்போது சோர்ந்துருவோம், பிரச்சனை கேள்விப்படும் போது சோர்ந்துருவோம். எலியாவுக்கும் அதே பிரச்சனை தான். மாம்சத்தில் இருக்கும்போது அவன் ஒரு காரியத்தை கேள்விப்பட்டான், நாளைக்கு இந்நேரத்தில் பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு செய்தது போல உனக்கும் செய்யப்படும், நாளைக்கு உன்னை கொன்னுருவேன் அப்படிங்கிற ஒரு செய்தி அவன் காதில் விழுகிறது. அவன் மாம்சத்தில் இருந்ததை கேட்டான், சோர்ந்து போயிட்டான், பயந்து நடுங்கினான். அவனுக்கு பதில் இல்லை, தீர்வு இல்லை. அவன் ஓடி சுரைச்செடியில் ஒளிந்து கொண்டே இருக்கிறான். ஆனால் அந்த சிம்சோனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவன் தேவ ஆவியினால நிரப்பப்பட்டான். பிரச்சனை எல்லாருக்கும் ஒண்ணுதான், எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை ஒண்ணுதான். ஆனா ஒவ்வொரு விதத்துல வருகிறது. ஆனா எல்லாரும் ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ளதான் இருக்கிறாங்க. வியாதி வித்தியாசமா இருக்கலாம், ஆனா தாக்கம் ஒண்ணுதான். எல்லா வியாதி வந்தாலுமே மருத்துவமனைக்கு போகணும், மருந்து எடுக்கணும், பணம் செலவழிக்கணும், அலையணும். எல்லாருக்கும் வியாதி பிரச்சனை ஒரே மாதிரி தான் இருக்கும், கஷ்டம் ஒரே மாதிரி தான் இருக்கும். எலியாவுக்கும் பிரச்சனை தான், சிம்சோனுக்கும் பிரச்சனை தான். ஆனா எலியாவுக்கு வரும்போது பிரச்சனையில அவன் ஆவியினால நிரப்பப்படல. சிம்சோனுக்கு வரக்கூடிய பிரச்சனையில சிம்சோன் தேவ ஆவியினால நிரப்பப்பட்டான். தேவ ஆவியினால நிரப்பப்பட்ட சிம்சோன் அந்த பிரச்சனையை ஒரு ஆட்டுக்குட்டியை மேற்கொள்ளுகிறது போல, கிழித்து போடுகிறது போல சிங்கத்தையே அவன் கிழித்து போட்டான். இது எதனால அப்படின்னா, மாம்சத்தின் பலத்தினால் அல்ல, ஆவியின் பலத்தினால் அப்படி ஆயிற்று. எத்தனை பேருக்கு புரியுது? பிரச்சனையில இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஆவியில நிரம்புங்க. மாம்சத்துல பிரச்சனையை மேற்கொள்ளவே முடியாது. இன்னைக்கு நிறைய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் கன்வென்ஷன் கூட்டங்கள், விசேஷித்த கூட்டங்கள்ல தான் அபிஷேகத்துல நிரம்புறது. மற்ற நேரம் எல்லாம் மாம்சத்திலே வாழுகிறோம், மாம்ச பலத்திலே ஓடுகிறோம். நான் சொல்லுகிற இந்த மாம்ச பலத்திலே நீங்க ஓடுவீர்களானால் அது ஒன்றுக்கும் உதவாது. நீங்க தோத்துருவீங்க, நீங்க சோர்ந்துருவீங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு தற்கொலை நடந்தது. சில வாரம் தாண்டி தான் எனக்கு தெரிஞ்சு. போய் கேட்டேன், என்ன பிரச்சனை? திருமணம் முடிந்து 1.5 வருஷம் தான் ஆச்சு, இப்போ அந்த பிள்ளை தற்கொலை பண்ணிட்டாங்க, என்ன ஆச்சு? அவங்க சொல்றாங்க, எந்த பிரச்சனை இல்லை, காலையில இருந்து சாயங்காலம் அவ தற்கொலை பண்றது வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. நேற்றைக்கும் இல்லை, போன வாரமும் இல்லை, போன மாசமும் இல்லை. காலை தான் அவளுக்கு அப்பா வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க, சந்தோஷமா வழி அனுப்பி வச்சா, எல்லாருக்கும் சமையல் பண்ணி வச்சிருந்தா, எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டோம். சாயங்காலம் கூட டீ போட்டு தந்துக்கிட்டு தான் மேலே போறா. என்ன நடந்துன்னே தெரியல. ரொம்ப நேரம் காணையிலேன்னு கதவை தட்டும்போது உள்ள தூக்கு போட்டு தொங்குறத, மறிச்சு கிடக்கிறத பார்க்குறேன். பிரச்சனையே இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் ஆள் இறந்தாச்சு. சின்ன பிரச்சனை கூட மேற்கொள்ள முடியலை. உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன வேதனை இருந்துட்டு இருக்கலாம், இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. நான் என்ன சொல்லுகிறேன், பெரிய பிரச்சனைக்கும் தீர்வு பரிசுத்த ஆவியானவர், சின்ன பிரச்சனைக்கும் தீர்வு பரிசுத்த ஆவியானவர் தான். இன்னைக்கு நிறைய பேர் அபிஷேகத்தில் நிரம்பி ரொம்ப நாளாச்சு. ஆவியில வாழுங்க, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது.
ஆவியில நிரம்புங்க, பரிசுத்த ஆவியில நிரப்பப்படுகிறதை விரும்புங்க, வாஞ்சிங்க. அதற்காக நேரத்தை ஒதுக்கி தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருங்க. இந்த சமுதாயத்தில் கர்த்தர் உங்களையும் என்னையும் சாட்சியாய் வைக்க விரும்புகிறார். அது மாம்சத்தில் வாழ்ந்து நம்ம சாட்சியா இருக்க முடியாது, ஆவில வாழ்ந்து சாட்சியாய் வாழ முடியும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாம எந்த பிரச்சனையும் மேற்கொள்ள முடியாது. அன்னைக்கு தற்கொலை பண்ணி இறந்த அந்த சகோதரிக்கு பிரச்சனையே பெருசா தெரியல. யாராலையும் எதுக்கு செத்தாங்கன்னு சொல்லி இன்னும் வரைக்கும் ஒரு சில வருஷங்கள் முடிஞ்சு இன்னும் வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. காரணம் என்ன? ஒரு பிரச்சனையுமே நடக்கல. ஆனா சின்ன பிரச்சனை கூட அவங்களால மேற்கொள்ளவே முடியல, சின்ன பிரச்சனை கூட அவங்களால தாங்க முடியல. ஆனா சிம்சனுடைய வாழ்க்கையில வழியில வந்த பிரச்சனை அது சின்ன பிரச்சனை இல்லை, அது மிக கொடூரமான பிரச்சனை, மிக பயங்கரமான பிரச்சனை. சிலர் சொல்லுவீங்க, எனக்கு வந்திருக்கிற சூழ்நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சிலர் பிரச்சனையை பார்த்து சொல்லுவீர்கள். நான் சொல்லுகிறேன், பிரச்சனை ஒண்ணுதான், தீர்வு ஒண்ணுதான். உங்க பிரச்சனை நீங்க கஷ்டப்படுறீங்க, எங்க பிரச்சனை நாங்களும் கஷ்டப்படுறோம். உங்க பிரச்சனை நீங்க கண்ணீர் வடிக்கிறீங்க, எங்க பிரச்சனை நாங்களும் கண்ணீர் வடிக்கிறோம். பிரச்சனை வேணா வேற வேற மாதிரி, ஆனா அதனுடைய வலி ஒரு மாதிரி தான், ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் சொல்லுகிற தீர்வும் ஒருவர் தான், ஆவியானவர். பரிசுத்த ஆவியில நிரப்பப்படும் போது சிங்கத்தை அவன் மேற்கொண்டான். இன்னைக்கு ஏன் சின்ன சின்ன வாழ்க்கையில காரியத்தை எதிர்கொள்ள முடியல? இந்த பூமியில பார்த்த மாயமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஏழைகள் தற்கொலை பண்ணி மறிக்கிறதை காட்டிலும் வசதி படைத்தவர்கள் தற்கொலை பண்ணி மறிக்கிறது அதிகம். ஆமென். சில வீடுகளில் தற்கொலை செய்தி நியூஸில் பார்க்கும்போது வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வீடு, நல்ல வசதியான வீடு, தரைக்கு நல்ல கிரானைட் கற்கள் தான், நல்ல பெயிண்டிங் பண்ண வீடு, நல்ல அழகுபடுத்திப்பட்டு கெட்டப்பட்ட வீடு, அழகா இருக்கு, ஒரு குறைவில்லை, பார்க்கவே தெரியுது வசதியான ஆட்கள். வேற ஏன் வாழ முடியலை? ஏன் செத்தாங்க? ஆனால் நான் இந்த மாதிரி ஒரு செய்தி எங்கேயுமே கேள்விப்படல, இதுவரைக்கும் கேள்விப்படல. ரோட்டில் தெருவோரத்தில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தார் ஒரு ஆள், திடீர்னு மருந்தடித்து செத்து போயிட்டாரு. நான் எந்த பேப்பர்லேயும் வாசிக்கலை. நீங்கள் யாராகிலும் வாசிச்சிருக்கீங்களா? வசதி இல்லாதவர்களை விட வசதியானவர்கள் நிறைய தற்கொலை பார்க்கிறோம். காரணம், அபிஷேகம் இல்லை. வாழக்கு எல்லா வசதியும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், வாழ முடியல, தாங்க முடியல. அவர்கள் சந்திக்கிற பிரச்சனைக்கு தீர்வு அவர்களுக்கு இல்லை. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உங்களுக்கு தீர்வோ கர்த்தருடைய ஆவியானவர் தான். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறோம், ஆனா ஆவிக்குரியவர்களுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை. ஆவிக்குரியவர்களா இருந்தா ஆவியில அனலா இருக்கணும், அபிஷேகத்தில் அனலா இருக்கணும், அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டவர்களா இருக்கணும். ஒரு நாள் ஒரு கால் ஆகிலும் ஆவியானவர் என்னோடு பேசினார், என்னை ஏவினார், என்னை உணர்த்தினார் இருக்கணும். நாள்தோறும் ஆவியானவரோடு கூட ஒரு ஐக்கியம் நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த ஜெப நேரத்தில் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கே அற்புதம் செய்ய, உங்களுக்கே அதிசயம் செய்ய விரும்புகிறார் என்று நான் ஏன் அறிவித்தேன்? ஆவியானவர் என்ன அப்படி நடத்தினார். ஹல்லேலூயா. ஆமா, ஏன் வியாதி உள்ளவர்கள் முன்னே வாங்கன்னு கூப்பிட்டேன்? என்னை ஆவியானவர் நடத்தினார். முன்னே வந்த அத்தனை பேரையும் அவர் தொட்டு விடுவித்திருக்கிறார். நீங்க சாட்சியாய் நிற்பீர்கள். ஆவியில நம்ம நிரம்பி இருந்தா, ஆவியானவரோடு இருந்தா அவர் நம்மளை நடத்துவார். இல்லைன்னா நம்மளால அந்த உணர முடியாது, ஆவியானவருடைய நடத்துதலை உணர முடியாது, அவர் பேசுகிறதை கேட்க முடியாது, ஒரு முடிவெடுக்க முடியாது, ஒரு ஆலோசனை கொடுக்க முடியாது, ஒரு ஆலோசனை நமக்கே கிடைக்காது. நாம் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறோம், ஆனால் வாழ்க்கை முழுவதும் முழுக்க முழுக்க மாம்சத்திற்குரியவர்களை விட மோசமான நிலையில நம்ம இருக்கிறோம். நீங்க ஆவிக்குரியவர்களாய் மாறணும். சிம்சோனுடைய வழியில சிங்கத்தை பார்க்கிறான். அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால், அல்லேலூயா. அப்போ பிரச்சனையை பார்க்கும் போதெல்லாம் ஆண்டவருடைய ஆவியானவர் நம்ம மேல பலமாய் இறங்கும்படி நாம் நம்மை ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா.
ஆமா, பிசாசானவன் எவ்வளவு பலமாய் உங்களுக்குள்ளாய் பிரச்சனை போட முடியுமோ போடுவான், உங்களுக்குள்ள வியாதியை போட முடியுமோ போடுவான். அவன் முழு பலத்தோடு செயல்படுகிறான். நமக்கும் ஒரு பலன் இருக்கிறது. உன்னத பலத்தை தரிப்பித்துக் கொள்ளுங்க. உன்னத பலத்தை தரித்தவர்களாய் வாழுங்க. எங்க போனாலும் அபிஷேகத்துல போங்க, எங்க இருந்தாலும் அபிஷேகத்துல இருங்க. ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய நிறைய பேர் தேவை. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியில அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அனல் இல்லாத ஊழியம் என்னத்திற்கு? ஆவில அனல் இல்லாத ஊழியம் என்னத்திற்கு? யாருக்கு பிரயோஜனம்? எதற்கு பிரயோஜனமா மாறப்போகுது? அந்த ஊழியத்துல பிசாசை துரத்த முடியாது, வியாதியை சுகமாக்க முடியாது, அற்புத அடையாளங்கள் நடக்காது. எல்லாத்துக்குமே அபிஷேகம்தான். ஊழியம் செய்ய, விசுவாசிகள் வாழ ஆவியானவருடைய உதவி நமக்கு தேவை. சாதாரண ஒரு சிம்சோன், அவனை குறித்து அன்னைக்கு வரலாற்று ஆசிரியர்கள் ஆராய்ச்சியில சொல்லுகிறார்கள், சிம்சோன் பலவான், பெரிய பெரிய காரியத்தை செய்தவன், 1000 பெலிஸ்தர்களை கழுதையின் தாடை எலும்பினாலே மேற்கொண்டான். எல்லாம் படிக்கிறோம். பெரிய பெரிய காரியத்தை செய்தவன், சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை போல கிழித்து போட்டவன், அவ்வளோ பலசாலி. அப்போ இந்த சம்பவத்தெல்லாம் வாசிக்கும் போது நமக்கு இருதயத்தில் என்ன தோணுதுன்னா, அப்போ நிச்சயமா சிம்சோன் நம்மளை விட கூட 1 மடங்கு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஆனால் உண்மையாக சொல்ல போனோன்னா, இந்த சபையில் வந்திருக்கிற உங்களுக்குள்ளாக யார் ரொம்ப ஒல்லியா இருக்கிறாங்களோ அவங்கள விட பாதி தான் இருப்பானா சிம்சோன். அல்லேலூயா. ரொம்ப ஒல்லியான மனுஷன், சாதாரண மனுஷன், அவனை பார்த்தா எல்லாம் பலசாலி மாதிரியே தெரியாது. நல்ல உடம்புன்னு சொல்ல முடியாது, ஒல்லியான ஒரு மனுஷன். அவனை பார்க்கும்போது பெலிஸ்தர்களால் நம்பவே முடியலை, இவனா நம்மளை மேற்கொள்ள போறான் அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு சூழ்நிலையும். ஆனால் அப்படி நினச்சி வரும்போதெல்லாம் வசமாக வாங்கிட்டு போவான். காரணம் அவனுடைய மாம்சத்தின் பலன் அல்ல, ஆவியின் பலன். பரிசுத்த ஆவியானவருடைய பலம் அவனுக்குள்ளாய் இருந்தது. 1000 பேர் வந்தாலும் ஆயுதத்தோடு வந்தாலும் வெறுங்கையாய் நின்று மேற்கொள்ளுவான். ஆவியானவருடைய பலம். சிங்கமும் அவனை பார்க்கும்போது ஒரு பலவானாய் பார்க்கல, சாதாரணமாய் பார்த்துச்சு. ஆனால் கிட்ட போன உடனே சிங்கம் தோத்தது, சிம்சோன் ஜெயித்தான். அதற்கு காரணம் அவன் மாம்சத்தில் அல்ல, ஆவியில. கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் பலமாய் இறங்கினார். நம்ம மேல ஆவியானவர் பலமாய் இறங்கணும். ஒவ்வொரு ஆராதனையும் பலமாய் இறங்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்குள்ளாய் பலமாய் இறங்கினார்? அல்லேலூயா. ஒவ்வொரு தனி ஜெபத்திலையும் அவர் பலமாய் இறங்கணும். பேருக்கு இறங்கக்கூடாது, ஏதோ கொஞ்சம் நிரம்பினே அப்படிங்கிற மாதிரி அல்ல. அவர் பலமாய் இறங்கினால் அன்னைக்கு ஒரு விடுதலை உண்டு. அதை ஆசைப்படணும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும். நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளை நம்மளால ஜெயிக்க முடியாம போறதற்கு காரணமே ஆவியில நாம பலமாய் நிரப்பப்படல. சிம்சனுடைய வாழ்க்கையில பாதையில இருந்த பிரச்சனை அவன் எப்படி மேற்கொண்டான்? ஆவியானவருடைய பலத்தினால மேற்கொண்டான். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்க, ஒவ்வொரு நாளும் இதே சம்பவத்தை தான். அதாவது அபிஷேகம் பெற்றவர்கள் எல்லாரும் இந்த மாதிரி தன்னுடைய பாதையில வந்த துஷ்ட மிருகங்கள் எல்லாம் அடித்து மேற்கொண்டு ஜெயம் எடுத்திருக்கிறார்கள். தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் தப்புவித்திருக்கிறார்கள். அபிஷேகம் பெறாத யாராலையும் அதை செய்ய முடியாது. இதே சம்பவத்தை தாவீதுனுடைய வாழ்க்கையில வாசித்தால் 1 சாமுவேல் 17:34 இருந்தே வாசிப்போம். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையிலிருந்து ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை பிடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அல்லேலூயா. இப்போ வசனத்தை பாருங்க. அவனுடைய மந்தை மேய்க்கிற தொழிலையும் ஒரு ஆபத்து, ஒரு பிரச்சனை. உங்க பிஸ்னஸ்ல வரக்கூடிய பிரச்சனையை ஆவியினால மேற்கொள்ளலாம். இந்த தாவீது யார்? தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன், அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷன். ஆனா ஆடு மேய்க்கிறான். பெரும்பாலும் ஆடு மேய்க்கிறவங்களை நம்ம பார்க்கும்போது சாதாரணமான மனிதர்களை போல தெரிவார்கள். ஆனா
தேவ ஆவிக்குள்ளாய் இருக்கிற ஒருவரும் சாதாரணவர்கள் கிடையாது. அவர்களை கொண்டுதான் தேசத்தில் தேவன் அசாதாரணமான காரியத்தை செய்ய போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை நல்ல மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமா, அபிஷேகத்தை பெற்ற ஒருவரும் சாதாரணவர்கள் கிடையாது. அசாதாரணமான காரியத்தை நீங்களே செய்வீர்கள். இந்த தாவீது சாதாரணவன், இளைஞன், பெரிய பலசாலி யுத்த வீரன் ஒண்ணுமே கிடையாது. தன்னுடைய எல்லா சகோதரர்களும் இராணுவத்தில் இருந்தார்கள். இவன் மாத்திரம்தான் தகப்பனுடைய கொஞ்ச ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அபிஷேகம் பெற்றவன், தேவ ஆவியானவர் இவனுக்குள்ளாய் இருந்தார். ஆகவே இவனும் தன்னுடைய மந்தை மேய்க்கும் போது அவனுக்கு வந்த பிரச்சனையை அவன் ஜெயித்தான். சில நேரம் ஒரு சிங்கம், சில நேரம் சில கரடிகள் அவனுடைய மந்தைக்கு நேராய் வந்தது, ஆட்டுக்குட்டியை பிடித்து கொண்டது. இவனோ அதை தொடர்ந்து போய் அதை அடித்து கொன்று ஆட்டுக்குட்டியை அதனிடத்திலிருந்து தப்புவித்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இது எதனால முடிகிறது? அபிஷேகத்தால முடிகிறது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தால முடிகிறது. நான் சொல்லுகிறேன், ஆவியில இருந்தா பெரிய பெரிய காரியத்தை செய்வீர்கள். ஹல்லேலூயா. நாம எந்த காரியமும் செய்யும் போது செய்யக்கு முன்பு ஒரு கணம் யோசிப்போம். இப்படி நான் பேசினா மற்றவங்க என்ன நினைப்பாங்க, இப்படி நான் செய்த மற்றவங்க என்ன நினைப்பாங்க, அது கேவலம், அது அசிங்கம், அது கஷ்டம், இப்படி எத்தனையோ காரியத்தை குறித்து நாம நினைப்போம். அதை விட தேவனுடைய பிள்ளைகள், எனக்குள் ஒரு தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். நான் இப்படி பேசினா, நான் இப்படி பார்த்தா, நான் இப்படி செய்தா எனக்குள்ளா இருக்கிற ஆவியானவர் துக்கப்படுவார். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியை ஒரு நாளும் துக்கப்படுத்திடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறவர். ஹல்லேலூயா. அவரை குறித்து நாம் உணரும் போது அவர் மென்மையானவர், ரொம்ப மென்மையானவர். நம்ம ஒவ்வொரு செயல்களுக்கும் அவர் வருந்துகிறவர். சில மதியீனமான வார்த்தைக்கு அவர் வருந்துகிறவர், துக்கப்படுகிறவர். மதியீனமான செயல்களுக்கு அவர் துக்கப்படுகிறவர். ஆவியானவர் நமக்குள்ளாய் இருந்து செயல்படணும், நம்ம இன்னும் நிரப்பணும், நம்மளை உருவாக்கணும், நம்மளை பலப்படுத்தணும், நம்மளை பிரகாசிக்கணும் அப்படின்னு விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்கணும். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்திடவே கூடாது. ஹல்லேலூயா. ஒரு மனைவியை துக்கப்படுத்துகிற கணவன், கணவனை துக்கப்படுத்துகிற மனைவி, அந்த குடும்பம் ஒரு நாளும் நல்லா இருக்காது, ஆசீர்வாதமா இருக்காது. அதே போலதான் நமக்குள்ளா இருக்கிற தேவனுடைய ஆவியானவரை துக்கப்படுத்திட்டு நாமளும் நல்லா இருக்கலாம்னு நினைச்சா அதே போல ஒரு ஏமாற்றம் உலகத்தில் இல்லை. ஆவியானவரை துக்கப்படுத்திடக்கூடாது. சங்கீதக்காரன் அவன் ஆவியானவரை துக்கப்படுத்தினதே இல்லை. நிறைய பாடல் அவன் பாடி அவரை மகிமைப்படுத்தின ஒரு மனுஷன். அவன் பேரே சங்கீதக்காரன், நிறைய சங்கீதங்களை பாடினவன். நான் சொல்லுகிறேன், ஆவியானவரை சந்தோஷப்படுத்துங்க. நீங்க துதிக்கும் போது அவர் சந்தோஷப்படுவார், நீங்க பாடும்போது அவர் சந்தோஷப்படுவார். ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்யணுமே நீ துடிக்கும் போது அவர் சந்தோஷப்படுவார். ஆண்டவருக்காக வாழணுமே நீ சொல்லும் போது சந்தோஷப்படுவார். சண்டை போடும்போது துக்கப்படுவார். தேவையில்லாத கடினமான வார்த்தை பேசும்போது சங்கடப்படுவார். பிறர் நம்மை காயப்படுத்தட்டும், நாம யாரையும் காயப்படுத்திட வேண்டாம். பிறர் நம்மை காயப்படுத்தட்டும், நாம யாரையும் காயப்படுத்த வேண்டாம். ஏனென்றால் அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் கிடையாது, நமக்குள்ள இருக்கிறார். நாம செய்கிற ஒவ்வொரு செயல்களிலே அவர் துக்கப்படுவார். இதே தாவீதும் அபிஷேகம் பெற்றவன் தான், சவுலும் அபிஷேகம் பெற்றவன் தான். ஆனா கோலியாத் சவாலா எழும்பும்போது சவுலால மேற்கொள்ள முடியல, அவனுக்கு முன்னாடி நிற்க முடியல. ஒரு கை பாப்போன்னு சொல்லி துணிவு வரல, தைரியம் வரல, பின்வாங்கி நிற்கிறான், பயந்து நிற்கிறான். அவனுக்குள்ளாயும் அபிஷேகம் இருக்கிறது, தாவீதுக்குள்ளையும் அபிஷேகம் இருக்கிறது. எந்த அபிஷேகம் செயல்பட்டது அங்கதான் விஷயம் இருக்கு. தாவீதுக்குள்ளாய் இருந்த ஆவியானவர் செயல்பட்டார்.
சவுலுக்குள்ளாய் இருந்த ஆவியானவர் துக்கப்பட்டார். அதுக்கு முன்னாடி நடந்த சில காரியங்கள் நிமித்தமாய் துக்கமாய் இருந்தார். அதுக்கு பிற்பாடு நடந்த அநேக காரியத்தில் இருந்து தேவ ஆவியானவர் அவனை விட்டுட்டே விலகிட்டார். ஒரு பொல்லாத ஆவி அவனை அலகழித்து கொண்டிருந்தது. நான் சொல்லுகிறேன், தேவ ஆவியை சந்தோஷப்படுத்துங்க, இந்த மாம்சத்தை சந்தோஷப்படுத்தாதிருங்க. நிறைய பேர் ஆவியானவரை துக்கப்படுத்திட்டு மாம்சத்தை சந்தோஷமா வச்சிருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருங்கள். நிறைய பேர் மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றுகிறது, மாம்சத்தின் ஆசைகளை நிறைவேற்றுகிறது. மாம்சம் சொல்லும், அவ உன்னை ஒரு மாதிரி பேசின பத்தி அவ வாரா மூஞ்சிய திருப்பு அப்படின்னு இது திருப்பிடுறது. மாம்சத்தை திருப்திப்படுத்தாதுங்க, ஆவியானவரை திருப்திப்படுத்துங்க. ஆமா, நிறைவேற்றாதுங்க மாம்சத்தின் ஆசையை. மாம்சம் நிறைய நமக்கு கமெண்ட் கொடுக்கும், நிறைய சொல்லும், அதை செய் இதை செய். ஒரு மனுஷன் மேல கோபமா இருக்கும்போது அப்படி பேசி விட்டுரு, இப்படி பேசி விட்டுரு, கேவலப்படுத்தி விட்டுரு, அவமானப்படுத்தி விட்டுரு. மாம்சம் நிறைய பேசும். நான் சொல்லுகிறேன், மாம்சம் நிறைய பேசும், பாதாளத்துக்கு கொண்டு போயிடும். ஆவியானவர் கொஞ்சமாக தான் பேசுவார், உங்களையும் உங்களோடு இருக்கிறவர்களையும் பரலோகம் வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா. ஸோ மாம்சம் நிறைய பேச இடம் கொடுக்காதுங்க. மாம்சம் பேசிட்டே தான் இருக்கும். அதை பண்ணு, இதை பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, நிறைய பேசும். தேவனுடைய பிள்ளைகள் தான் எச்சரிக்கையாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் தான் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆண்டவருடைய வசனம் எபேசியர் 4:30 வாசிப்போம். பக்கம் 267வது பக்கம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, துக்கப்படுத்தாதிருங்கள். எப்படி துக்கப்படுத்துகிறோம்? கீழே உள்ள வசனங்களையும் சொல்லியிருக்கிறது, மேலே உள்ள வசனங்களிலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். இப்ப ஆண்டவர் சொல்லுகிற கெட்ட வார்த்தை ஒன்றும் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். தூசண வார்த்தை கூட நீ சொல்லல, கெட்ட வார்த்தை, பிறரை அவமதிக்கிற வார்த்தை, பிறரை காயப்படுத்துகிற வார்த்தை, கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். தூசண வார்த்தைக்கே தள்ளி நில்லுங்க. மாம்சம் சொல்லதான் செய்யும், மாம்சத்துல எழும்பும், வைராக்கியத்துல எழும்பும், கோபத்துல வரும். ஆனா மாம்சத்தின் ஆசை இச்சைகளை ஒரு நாளும் நிறைவேற்றாதிருங்க. ஆண்டவர் சொல்லுகிற மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. இனி இந்த பூமியில ஜெயிக்கணுமா? மாம்சத்தில் அல்ல, ஆவில ஜெயிப்பீர்கள். ஒரு விளையாட்டு வீரன் மாம்சத்தின் பலத்தில் அவன் ஜெயிக்கிறான், மாம்சத்தை பலப்படுத்துகிறான், அவன் ஜெயிச்சிருந்தான். ஆனா ஒரு ஆவிக்குரியவர்கள் மாம்சத்தை அல்ல, ஆவியை பலப்படுத்தணும். ஆவியில அனலா இருக்கணும், ஆவியில நிரம்பி இருக்கணும், ஆவியில அனலா இருக்கணும், ஆவியில நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாறணும். அப்படி நிரம்பி இருக்கிற ஒரு அனுபவத்துல ஒரு தெய்வ பிள்ளை இருந்தால் நீங்க ஜெயிச்சிருவீங்க, நீங்க சாதிச்சிருவீங்க, நீங்க சுதந்திரித்து கொள்ளுவீங்க. நிரம்பி வழிகிற ஒரு பாத்திரத்தை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். தாவீதால நிறைய காரியத்தை செய்ய முடிந்தது, சவுலால நிறைய காரியத்தை செய்ய முடியல. தாவீது ஆவியானவரை சந்தோஷப்படுத்தினான், சவுல் ஆவியானவரை துக்கப்படுத்தினான். அவனுக்குள்ளாய் காய்மகாரம் வந்தது, பொறாமை வந்தது, எரிச்சல் வந்தது, வஞ்சகம் வந்தது. யாரை எப்போ கவுக்கலாம், தாவீதை எப்போ கவுக்கலாம், எங்க வச்சு அவனை போட்டு தள்ளலாம், யார் கையில் அவனை விழ வைக்கலாம், எந்த ஆயுதத்தினால் அவனை கொல்லலாம், முழுக்க முழுக்க அடுத்தவனை அழிக்கிற சிந்தையிலேயே அவன் இருந்தான். இது மாம்ச சிந்தை, இது மாம்சத்தின் கிரியை. இதை அழிக்கணும் நாம. அல்லேலூயா. இதை அழிக்கணும், இந்த மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கணும். ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் இருக்குமா? அல்லேலூயா.
ரெண்டும் ஒண்ணுக்கொன்று விரோதமாக தான் இருக்கும். நாம யார் பக்கம் சாயிறோம்? யார் பக்கம் சாயணும்? ஆவியானவர் பக்கம் சாயணும். மாம்சம் நிறைய சொல்லும், அதை பாரு, இதை பாரு, அதை செய், அப்படி செய் சொல்லும். நம்ம ஆவியானவரை நம்ம சந்தோஷமா வச்சுக்கிட்டா ஆவியானவர் நம்மளை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்குவார். எத்தனை பேருக்கு புரியுது? ஆவியானவரை துக்கப்படுத்திட்டு நம்மளால நல்லாவே இருக்க முடியாது. ரொம்ப சிம்பிள். ஆவியானவரை சந்தோஷப்படுத்திட்டோம்னா நாம ரொம்ப நல்லா இருப்போம். ஸோ வாழ்க்கையில அபிஷேகத்தை பெறணும், அபிஷேகத்தில் நிரம்பணும், அபிஷேகத்தில் எழும்பணும். அந்த வாஞ்சை ஒரு பக்கம் நிறைய இருக்கட்டும். அதற்காக ஜெபிங்க, அதற்காக துதிங்க, அதற்காக அந்நிய பாஷை பேசுங்க, அதற்காக பாடுங்க, ஆண்டவரை தொழுது கொள்ளுங்க, ஆவியில் அனலாயிருங்க. அதே சேம் டைம் இன்னொரு பக்கம் ஆவியானவரை நான் எந்த இடத்துலையும் துக்கப்படுத்திடக்கூடாது. இன்னைக்கு இருக்கிற ஆவிக்குரிய சபையில எல்லாரும், ஊழியக்காரில் இருந்து, சபை மூப்பர்ல இருந்து, சபை ஆதி விசுவாசிகள் இருந்து, போன மாதத்துல புதிதாய் வந்தவர்கள் முதற்கொண்டு எல்லாருக்குள்ளாகவும் ஒரே ஆவியானவரை பரலோகம் கொடுத்திருக்கிறது. எல்லாருக்குள்ளாகவும் அவர் தந்திருக்கிறார். ஆனா எல்லாரையும் எழும்ப முடியல, எல்லாராலையும் எழும்ப முடியல. காரணம், ஆவியானவர் துக்கப்படுத்தின ஊழியக்காரன் எழும்ப முடியாது, ஆவியானவர் துக்கப்படுத்தின விசுவாசி எழும்ப முடியாது, பிரகாசிக்க முடியாது. உதிக்கிற உன் ஒளியின் இடத்துல ராஜாக்கள் நடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. உங்க ஒளி சாதாரண ஒளி அல்ல, சாதாரண வெளிச்சம் அல்ல அந்த ஆவியானவர், சாதாரண ஒளி அல்ல அந்த ஆவியானவர். ராஜாக்களை ஈர்க்கிற ஒளி. பொதுவா நமக்கு ஒரு தேவைன்னா ராஜாவை சந்திக்க போவோம். ஆனா ராஜாவினுடைய தேவையே உங்களுக்குள் இருக்கிற வெளிச்சம்தான் பூர்த்தி செய்யும். கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. நீங்க பெற்றிருக்கிற ஒளி சாதாரண ஒளி அல்ல, நீங்க பெற்றிருக்கிற அபிஷேகம் சாதாரண அபிஷேகம் அல்ல. ஆமேன். அந்த ஒளியின் இடத்துல ராஜாக்கள் நடந்து வருவார்களாம். அவ்வளோ மகிமையான ஒளி அது, அவ்வளோ விசேஷமான ஒளி அது. ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்க. இப்போ இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எபேசியர் 5:30 நம்ம வாசிக்கிறோம், 29 வாசிக்கிறோம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அப்போ கெட்ட வார்த்தை ஒன்று வாயிலிருந்து புறப்படும் போது, இன்னைக்கு சர்வசாதாரணமாய் நான் பெற்ற அபிஷேகத்தினுடைய மதிப்போ, நான் பெற்ற அபிஷேகத்தினுடைய மேன்மை நான் அறியாதபடியினால மணிக்கூர் கணக்கில் இருந்து தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறோம், குறை சொல்லி பேசுகிறோம், மற்றவர்களை கெடுத்து மற்றவர்களிடத்தில் சொல்லுகிறோம், மற்றவருடைய குறைவுகளையும் 10 பேர் மத்தியில் பேசுகிறோம். எதற்காக? அது பேசி என்ன பக்தி விருத்தி அடைய போகுது? அது பேசுறதுனால ஆவில எங்க அனல் வரப்போகுது? எழுப்புதல் வரப்போகுது. எழுப்புதல் தேசத்துல வராது, எழுப்புதல் உங்களுக்குள் வரும். என்னைக்கு எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அனல் மூட்டி எழுப்பப்படணுமே என்கிற வாஞ்ச ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளை இரவும் பகலும் நெருக்குகிறதோ, அன்னைக்கு உங்க மூலமா தேசத்திற்கு எழுப்புதல். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளதான் பற்றி எரியணும், உங்களுக்குள்ளதான் அந்த வாஞ்சை வரணும். முதல்ல அதை கொஞ்சமும் கவனிக்காத எத்தனை விசுவாசிகள் இருந்து ஊர் கதை, உலக கதை, அந்த தெரு கதை, அந்த ஊர் கதை, இந்த ஊர் கதை, தேவையில்லாத கதைகளை நிறைய பேசுகிறோம், குறை சொல்லி பேசுகிறோம், கெடுத்து பேசுகிறோம், தேவையில்லாத வார்த்தைகளை உச்சரிக்கிறோம், கெட்ட வார்த்தைகள் கூட புறப்படுகிறது, தேவையில்லாமல் பொய் சொல்லுகிறோம், தேவையில்லாமல் கெடுத்து சொல்லுகிறோம். கர்த்தர் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்க. அவரை துக்கப்படுத்தினா அவர் செய்ய வேண்டிய காரியத்தை சந்தோஷமா உங்களுக்குள் இருந்து செய்ய மாட்டார். அவர் எனக்குள்ளா இருந்து சந்தோஷமா செய்யணும். நான் சொல்லுகிறேன், எந்த வல்லமையினாலையும் செய்ய முடியாததை கர்த்தருடைய ஆவியானவர் மட்டுமே செய்வார். அவரால் மட்டுமே செய்ய முடியும். அதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் புரிந்து கொள்ளணும். அவரால் கட்டியை சுகமாக்க முடியும், அவரால் கேன்சரை சுகமாக்க முடியும், அவரால் பிசாசை துரத்த முடியும், அவரால் சேவன கட்டுகளை உடைக்க முடியும், அவரால் சப்பானியை நடக்க பண்ண முடியும், அவரால் குருடனை சுகமாக்க முடியும், செவிடனை சுகமாக்க முடியும், ஊமையர்களை பேச வைக்க முடியும், சப்பானிகளை நடக்க வைக்க முடியும், மரித்த பிரேதங்களை கூட உயிரோடு எழுப்ப முடியும். ஒரே ஒரு தேவனுடைய ஆவியினால மட்டுமே இவைகள் சம்பவிக்கும். நீங்க பெற்ற அபிஷேகம் சாதாரணமானது கிடையாது, அது அசாதாரணமானது. எத்தனையோ பேருக்கு அந்த ஆவியானவர் இல்லை, அபிஷேகம் இல்லை, அபிஷேகம் இல்லை. உலகம்
உலகத்தின் ஆவிகளும் பயங்கரமாக வேலை செய்யுது, பயங்கரமாக வேலை செய்யுது. நேற்று தினத்தில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன், மதியானமும் போகணும், சாயங்காலமும் போகணும். சாயங்காலம் மாப்பிள்ளை வீடு, ஆர்கெஸ்ட்ரா, டான்ஸு, பயங்கர ஸ்பீக்கர், நல்ல கிரவுண்டில் நடத்துனாங்க பயங்கரமாக. உண்மையிலே பார்த்திங்கன்னா எனக்கு, அதாவது கர்த்தருடைய சன்னிதானத்தில் அந்நிய அக்கினியை கொண்டு வந்தார்களாம். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் பட்சிக்கிறார். அந்த இடத்துல நிற்கிறேன், சபையில் ஆராதல ஒரு தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. ஒரு பரவசம் நமக்குள்ள, ஒரு ஆவிக்குரிய ரீதியில் ஒரு பரவசம். அந்த இடத்துலையும் பிசாசு ஆர்கெஸ்ட்ராலையும் அநேகரை பரவசப்படுத்துகிறான், அநேகரை உற்சாகப்படுத்துகிறான். அநேக வாலிபர்கள் எழும்பி குதித்து நடனம் பண்ணுகிறார்கள். ஆவி ரெண்டு ஆவி, ஒன்று கர்த்தருடைய ஆவி, என்ன ஒன்று பரிசுத்த ஆவியானவர். அவன் வேலையை தீவிரமாக செய்கிறான். நிறைய பேர் இதுதான் வாழ்க்கை, இதுதான் ஜாலி, இதுதான் சந்தோஷம், கவர்ச்சியான ட்ரெஸ் உடுத்துட்டு ஆடுறாங்க. அது எத்தனையோ வாலிபர்கள் இருந்து சேர்ந்து நடனம் பண்ணி ரசிக்கிறாங்க, பரவசப்படுறாங்க, சந்தோஷப்படுறாங்க, அந்த பாவத்தில் மூழ்குறாங்க, எழும்புறாங்க. ஏதாவது பிரயோஜனம் உண்டா அப்படின்னா 5 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது, சாபந்தான் வரும் குடும்பத்தில். ஆவிக்குரிய ரீதியில் ஒரு பரவசம் நமக்கு வரணும், ஆவிக்குரிய இதில் ஒரு எழுப்புதல் நமக்கு வரணும். ஆவிக்குரிய ரீதியில் உங்களுக்குள்ளாய் தந்திருக்கிற அக்கினி விலை மதிப்பற்றது. நீங்க பெற்றிருக்கிற ஆவி விலை மதிப்பற்றது. சாதாரண அக்கினி ஆண்டவர் யாருக்கும் தரல. சபையில் எனக்கு என்ன அக்கினி தந்திருக்கிறாரோ அதே பரிசுத்தாவின் அக்கினி தான் உங்களுக்கும். உங்களுக்கு என்ன பரிசுத்தாவின் அக்கினியை தந்திருக்கிறாரோ அதே தான் எனக்கும். எனக்கு வேற, உங்களுக்கு வேற இல்லை, எல்லாருக்கும் சேம் தான். ஆனால் பக்குவப்படுத்துறது தான், அதை பாதுகாக்கிறது தான். என்னை போல நீங்கள் இல்லை, உங்களை போல நான் அல்ல. ஆமென். பாதுகாக்கிறது தான் விஷயம். ஆவியானவரை பாதுகாக்கணும். அவர் வளரச் செய்கிறவர். ஆவியில் பலனடையணும், ஆவியில் அனல் மூட்டப்படணும், ஆவியில் எழும்பணும், ஆவியில் பிரகாசிக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், எலும்பு செய்யணும், எலும்பு வல்லமையை தரித்துக்கொள், எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒளி வந்து எத்தனையோ வருஷமாச்சு, எழும்ப முடியலை. ஸோ இதுவரையிலும் மாம்சத்திற்காய் வாழ்ந்தீர்கள். ஒரு காலத்தில் இந்த டான்ஸ் எல்லாம் பார்க்க ஆசையாக இருந்தோம், இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டாச்சு, திரும்பி கூட பார்க்கறது இல்லை. கடமைக்காக தான் அந்த இடத்துக்கு போகிறோமே தவிர கவர்ச்சி பார்க்கிறதற்காக அல்ல. ஒரு காலத்தில் நாம் அப்படி வாழ்ந்தோம். இனி வாழுகிறது, பரவசமாகுகிறது, சந்தோஷப்படுகிறது, ஆவியில் குதூகலமாக இருப்போம், பரிசுத்த ஆவிக்குள்ளாய் சந்தோஷமாக இருப்போம். அந்த இருதயமெல்லாம் ஏங்குகிறது பரிசுத்த ஆவிக்காக. அசுத்த ஆவிகளில் களிகுறுமடியாய இருதயம் ஏங்கலை. ஒரு காலத்தில் அப்படி இருந்தது, இன்னைக்கு அப்படி அல்ல. இன்னைக்கும் நான் அப்படி இருந்தேன், ஆனால் ஆவியை பெற்று என்ன பிரயோஜனம்? இந்த ஆவியை பெற்றதில் அர்த்தமே இல்லாமல் போயிடும். அபிஷேகத்தை பெற்றா நீங்கள் வேறு மனிதர்கள், வேறு மனுஷிகள். அப்படியே தான் ஆண்டவர் தீர்க்கதரிசி கூட்டத்தில் வைத்து சவுல் ராஜாவுக்கு மேலே அபிஷேகத்தை கட்டவிழ்த்தார். சவுலும் தீர்க்கதரிசிகளின் ஒருவனா என்று சொல்லக்கூடிய அளவில் அவனை அன்னைக்கு தீர்க்கதரிசியாய் மாற்றினார். அன்னைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு கனத்தை வைத்திருந்தார்கள். தீர்க்கதரிசிகள்னா ஒரு ஆச்சரியமாய் பார்ப்பார்கள். அல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு எம்பிபிஎஸ் படிப்புக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு மதிப்பு, மரியாதை. அன்னைக்கு தீர்க்கதரிசிகளுக்கு அவ்வளோ மரியாதை. அந்த அபிஷேகம் ஊற்றப்படும் போது கர்த்தர் அவனை வேறு மனுஷனாய் மாற்றினார். இன்னைக்கும் ஆவியில் நீங்க வேறு மனுஷனா மாறணும். ஆண்டவர் சந்திக்கும் போது நம்ம வேறு மனுஷனாய் மாறுகிறோம். அபிஷேகம் வரும்போது இன்னும் வேறு மனுஷனா மாறுகிறோம். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் யாரெல்லாம் சந்தித்தாரோ சந்திப்புக்கு பின் பெயர் மாறினது, வாழ்க்கை மாறினது. அல்லேலூயா.
ஆபிரகாம் ரட்சிக்கப்படக்கு முன்பதாக அவன் பெயர் வேற, ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் ஆபிரகாமாய் கர்த்தர் அவனை மாற்றுகிறார். அல்லேலூயா. யாக்கோபினுடைய பெயர் முதல்ல யாக்கோபு, இரண்டாவது இஸ்ரவேலாய் ஆண்டவர் மாற்றுகிறார். ஒவ்வொரு சந்திப்புக்கு பின் வாழ்க்கை மாறுகிறது. நான் சொல்லுகிற அபிஷேகம் பெற்ற பிறகு வாழ்க்கை மாறணும், மாறி இருக்கணும். நமக்கு மாறல, காரணம் துக்கப்படுத்திட்டோம், வேதனைப்படுத்திட்டோம். ஆவியானவரால் செயல்பட முடியாது இப்படியே இருந்தா. ஆதி சபையில பந்தி விசாரிப்புக்காரர்கள் மூலமாய் நடந்த அற்புதம் இன்னைக்கு வல்லமையாய் பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர்கள் மூலமாய் கூட நடக்காமல் இருக்கிறது. காரணம், நிறைய வசனம் சொல்லுதோம், நிறைய பிரசங்கிக்கிறோம், இதெல்லாம் எங்க போய் உறுதிப்படும்? அற்புத அடையாளத்தினால் வசனத்தை கர்த்தர் உறுதிப்படுத்துவாரா? என் இயேசு வல்லவர் என்று சொல்லுகிறோம். அந்த வல்லவரை நான் காட்டணும். வியாதி உள்ளவர்கள் மேல, சப்பானி மேல நான் காட்டணும், என் இயேசு சப்பானியை சுகமளிக்க வல்லவர். இன்னைக்கு அபிஷேகம் பெற்றவர்கள் சாதாரண தெய்வத்தை போலவே இயேசுவையும் காட்டிவிட்டார்கள் தேசத்திற்கு, இந்தியாவுக்கு. ஆகையினால இந்தியா மாறல, தேசம் மாறல. இங்க ஏற்கனவே ஒவ்வொரு வீடுகள்லையும் நிறைய தெய்வம் இருக்கிறது ஆல்ரெடி. அதில் கொண்டு வந்து 100ல் இது 101 காட்டுறோம். யாருக்கு தேவை இயேசு? எல்லாருக்கும் ஒரு அற்புதர் தேவை. எல்லா ஜாதிகளுக்கும், எல்லா மதத்தினருக்கும் அற்புதர் தேவை. என் இயேசு அற்புதரா இருக்கிறார். ஆனா அவரை என்னால காட்ட முடியல, உங்களால காட்ட முடியல. அல்லேலூயா. அவரையும் சாதாரண தெய்வத்தை போல காட்டுகிறோம். ஜீவன் இல்ல நமக்குள்ளாக, செத்து போய் இருக்கிறது, ஆவில செத்து இருக்கிறோம். அதான் ஆதி சபைகள் உயிர்மீச்சு கூட்டம் என்று நடத்தினார்கள். இன்னைக்கு உயிர்மீச்சுன்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஆவியில உயிரே இல்லை. ஆவியானவர் பேசுறதில்ல, ஆவியானவர் பார்க்கிறவர், ஆவியானவர் பேசுகிறவர், ஆவியானவர் தொடுகிறவர், ஆவியானவர் செயல்படுகிறவர். நாம் பெற்ற ஆவியானவர் நம்மளை போலவே அவரும் செயல்படுகிறவர். அவர் உணர்கிறவர், அவர் ஃபீல் பண்ணுகிறவர், அவர் துக்கப்படுகிறவர். நான் அவரை சந்தோஷப்படுத்தணும், சந்தோஷமா வச்சுக்கணும். அவருடைய விருப்பம் என்ன, அதை நான் செய்யணும். என் விருப்பத்தை நான் செய்யாதபடி எனக்குள் இருக்கிறவருக்காக ஆமென் அவருடைய விருப்பத்தை நான் செய்யணும். மாம்சத்தில் அவருடைய விருப்பம். எத்தனை பேர் செய்வீங்க? ஹல்லேலூயா. ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்க. ரொம்ப அன்பா இருங்க, ரொம்ப தயவா இருங்க, ரொம்ப இரக்கமா இருங்க, ரொம்ப விட்டு கொடுக்கிறவர்களா இருங்க, ரொம்ப ஏற்றுக்கொள்ளுகிறவர்களா இருங்க. எவ்வளவு மாறணுமோ இயேசுவை போல நீங்க மாறுங்க. அப்படியே ஆவியானவர் உங்களை இயேசுவை போல மாற்றுவார். எத்தனை பேர் விரும்புகிறீர்கள் இயேசுவை போல மாறணும்? ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவை போல உங்களையும் என்னையும் மாற்றும்படிதான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார், மாம்சத்தை பிற்கும்படி ஒப்பு கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவரை பிதாவினிடத்தில் இருந்து வாக்குத்தத்தம் பண்ணின ஆவியானவரை நமக்கு அனுப்பினார். ஆவியானவரை அனுப்பினார். அவரை போல நீங்க மாறணும். நம்மளால மாற முடியலையே. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்களால மாற முடியல. ஸ்டேஜில் ஒரு மாதிரி இருக்காங்க, வெளியில வேற ஒரு மாதிரி இருக்காங்க, வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி இருக்காங்க, வெளியே ஒரு மாதிரி இருக்காங்க. பழைய ஆளா மாறிக்கிட்டே இருக்காங்க. அவ்வப்போது பழையவைகள் எல்லாம் ஒழியணும், எல்லாம் புதியவைகளாய் மாறணும். பழையவைகள் ஒழியாதது வரைக்கும் புதியவைகளாய் எதுவுமே மாறாது. ஆவியானவரை துக்கப்படுத்தாதுங்க, நேரத்தை வீணடிக்காதுங்க. ஜெபித்துட்டு படுத்தா மறுபடியும் ஜெபிக்கும்படி ஆண்டவர் உங்களை எழுப்பணும். அப்படி ஜெபிக்கிறவர்களுடைய ஜெபம் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது என்று அர்த்தம். அப்போதான் ஜெபித்துட்டு படுத்திருப்பீங்க, மறுபடியும் எழுப்புவார், சீக்கிரமா எழும்பி ஜெபி என்று. அதனுடைய அர்த்தம் என்ன? நீங்க நல்ல தாகமா வாஞ்சியா ஜெபிக்கிறீங்க, இன்னும் ஜெபம் பண்ணு. ஜெபம் நிறைய தேவை, வேத வாசிப்பு நிறைய தேவை, அபிஷேகத்தின் நிறைவு நிறைய தேவை. இந்தியா மாறணும்னு ஆசை இருந்தா நீங்க மாறாம இந்தியா மாறாது, நீங்க மாறாம தேசம் மாறாது. மாற வேண்டியவர்கள் நாம தான் மாறணும். நம்மளை மாற்றும்படி கிறிஸ்துவ விரும்புகிறார். வாஞ்சிங்க, நான் மாறணும், தாகமா இருங்க. நான் மாறணும், தேசத்தை மாற்றணும், நான் மாறணும், என் குலத்தை மாற்றணும்,
செத்தாலும் சாகிறேன் என்று எஸ்தர் முன் வந்தாள். அவளையே கர்த்தர் உயர்த்தினார். எத்தனை பேருக்கு புரியுது? செத்தாலும் சாகிறேன், தூங்காம கடந்து செத்தாலும் பரவாயில்ல, விழித்திருந்து செத்தாலும் பரவாயில்ல, புசிக்காம குடிக்காம இருந்து செத்தாலும் பரவாயில்ல. ஹல்லேலூயா. சீசர்கள்ல ஒருவன் சொல்லுகிறான் ஆண்டவரை பார்த்து, மற்ற சீசர்களை பார்த்து, வாருங்கள் நாமும் மரிக்கும்படி அவருக்கு பின்னே போவோம். ஆமென். செத்தாலும் பரவாயில்ல, அவருக்காக ஒரே ஒரு வாழ்க்கை ரொம்ப பிரயோஜனமாக மாற்றிக்கொள்ளுவோம். நமக்காக ஜீவன் தந்த இயேசு கிறிஸ்துவுக்காக நாமளும் வாழுவோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி எப்படியெல்லாம் சந்தோஷமா வச்சுக்கோங்க, நல்ல சந்தோஷமா வச்சுக்கோங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க. நிறைய நேரம் ஜெபம் பண்ணா மறுபடி ஆண்டவர் வந்து எழுப்புவார். உன் ஜெபம் தேசத்திற்கு தேவை, உன் ஜெபம் சபைக்கு தேவை, உன் ஜெபம் ராஜ்யத்திற்கு தேவை. மறுபடியும் எழுப்புவார். கொஞ்சமா ஜெபம் பண்ணா ஜெபிக்கும் போதே தூக்கம் வரும், ஜெபித்த பிறகு நல்லா தூக்கம் வரும். ஆனா நிறைய ஜெபித்தா கொஞ்சம் தூக்கம் வரும், கொஞ்சம் ஜெபித்தா நிறைய தூக்கம் வரும். இதுதான் ரகசியம். ஹல்லேலூயா. அதிகமாக ஜெபித்து கொஞ்சமாக தூங்கினா பரவாயில்ல, சரீரத்திற்கு ஒரு கேடும் வராது, ஒரு தீங்கும் வராது. நீங்கள் தேவனுக்கு பிரயோஜனமாக இருப்பீர்கள். ஆவியில் அனலாக இருங்க. அபிஷேகத்தை பெறுகிறது ரொம்ப ஈஸி, பாதுகாக்கிறது தான் விஷயமே இருக்குது. அவரை பாதுகாக்கணும், அவரை கனமாக வச்சுக்கணும். ஏனா தானோன்னு வச்சுக்க கூடாது. ஒரு பவுன் தங்க நகை ஏனா தானோன்னு போடுறோமா என்ன? கிடையாது. அவ்வளோ பத்திரப்படுத்தி வைப்போம், அவ்வளோ மறைத்து வைப்போம். அவ்வப்போது பார்ப்போம், அது இருக்கா, சரியான இடத்துல இருக்கா, நான் வச்ச இடத்துல இருக்கா. அவ்வப்போது ஆவியானவரை தங்கத்தை விட, வைரத்தை விட, முத்துக்களை விட, விலை உயர்ந்த எல்லா பொக்கிஷத்தை விட 1000 மடங்கு பாதுகாக்கணும். அவர் துக்கப்பட்டுறக்கூடாது, அவர் வருத்தப்பட்டுறக்கூடாது, அவர் என்னை விட்டு போயிடக்கூடாது. அவர் எழும்பி பிரகாசித்து கொண்டே இருக்கணும். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். க்ளோரி, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் இருந்து வரக்கூடிய பலத்தினால நாம் தரிப்பிக்கப்படணும். அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மளால் எழும்ப முடியல. நம்ம அவ்வப்போது பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம், கர்த்தருடைய ஆவியானவரை வேதனைப்படுத்துகிறோம். நம்முடைய செயல் அவரை கஷ்டப்படுத்துகிறது. அவர் பிரகாசிக்க வேண்டியவர். நம்முடைய செயல்களினால, கிரியைகளினால் அவர் துக்கப்படுகிறார். ராஜாக்கள் விரும்பின அபிஷேகம் இது, அதிபதிகள் விரும்பின அபிஷேகம் இது. இயேசு கிறிஸ்துவினுடைய பலி நிமித்தம் இலவசமாக சாதாரணமான விதத்தில் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. இது நம்முடைய பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, நம்முடைய தாகத்தினால் அல்ல. இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினபடியினால, இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்தபடியினால, ஜீவனை கொடுத்தபடியினால, ஆமென், மரித்தபடியினால, அடக்கம் பண்ணப்பட்டபடியினால, 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினபடி, அவர் மறுபடியும் பரமேறி போனபடியினால அங்க இருந்து மொத்த சபைக்கும் ஆவியானவர் அவர் தந்தருளினார். ஆமென். இந்த அபிஷேகத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளும்படி ஒரு தேவகுமாரன் அடிக்கப்பட்டிருக்கிறார், ஒரு தேவகுமாரன் ரத்தம் சிந்தி இருக்கிறார், ஒரு தேவகுமாரன் ஜீவனையை கொடுத்திருக்கிறார். உனக்கு சம்பாத்தியம் பண்ணி கொடுத்த இந்த அபிஷேகம் இவ்வளவு விலை மதிப்பற்றதாக இருக்கிறது, இவ்வளவு மேன்மையானதாக இருக்கிறது. இந்த அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும்படி ரத்தம் சிந்தி இருக்கிறார் இயேசு, ரத்தம் சிந்தி இருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார். எத்தனை காயங்களை அவர் பெற்றுக்கொண்டார் தெரியுமா? நீ சாதாரணமாய் எண்ணாதே, அபிஷேகத்தை வீணடிக்காதே, அபிஷேகத்தை புதைத்து வைக்காதே. எழும்பு, எழும்பு, எழும்பு. நல்ல அபிஷேகத்தில் துதியுங்க. நல்ல கரங்களை தட்டி ஒரு விசை கூட பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எல்லா தேவ பிள்ளைகள் மேல ஆமென் ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும். இதுவரையிலும் துக்கப்படுத்தியிருந்தா மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே. இனி நான் துக்கப்படுத்த மாட்டேன், இனி நான் வருத்தப்படுத்த மாட்டேன், இனி நான் காயப்படுத்த மாட்டேன், எந்த சூழ்நிலைகளிலேயும் நான் அவரை காயப்படுத்த மாட்டேன். ஓ, ஒப்பு கொடுங்க. ரிபல தருபடதரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஆமென், ஆமென். நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. ஒரு விசை, ஒரு விசை, ஒரு விசை. சிம்சோன் கடைசியா கேட்கிறான், ஆண்டவரே என் ஜீவன் இந்த பெலிஸ்தரோடு மடியட்டும், ஒரு விசை மாத்திரம் என்னை பலப்படுத்தும் என்று, ஒரு விசையா என்னை நினைத்தருளும் என்று கேளுங்க.
என் பாவம் ஒரு விசை மன்னிக்கப்படட்டும், என் மீறுதல் ஒரு விசை மன்னிக்கப்படட்டும். ஆவியானவரை என்னோடு வைத்து கொண்டே நான் பாவம் செய்து, அக்கிரமம் செய்து, மீறி நடந்து, தேவையில்லாத பார்த்தேன், தேவையில்லாததை பேசினேன், தேவையில்லாததை செய்தேன், எரிச்சலாயிருந்தேன், கோபமாயிருந்தேன், ஆமேன், வைராக்கியமாயிருந்தேன். இப்பொழுதோ என்னை ஒரு குழந்தைய போல, சிறு பிள்ளைய போல அர்ப்பணிக்கிற, ஒப்பு கொடுக்கிற, அர்ப்பணிக்கிற, ஒப்பு கொடுக்கிற. ஆமேன், ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துங்க நாடி, என்னை பலப்படுத்துங்க ராஜா, என்னை பலப்படுத்துங்க ராஜா. லீப்ராப்லா ஷகடதரபடதரபா. மகிமை உமக்கே, மகிமை உமக்கே, மகிமை 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 மகிமை. அன்புள்ள தகப்பனே, எங்களோடு பேசின இந்த நல்வார்த்தைகளுக்காய் நன்றி. இந்த வார்த்தை கற்பாறையில் விழுந்த விதைகளைப் போல் அல்ல, முற்களில் விழுந்த விதைகளைப் போல் அல்ல, நல்ல நிலங்களில் விழுந்த விதையைப் போல விழுந்து அது 30, 60, 100 இன்றைக்கே பலன் கொடுக்கட்டும் ஐயா, இன்றைக்கே பலன் கொடுக்கட்டும். உம்முடைய வருகைக்கு இந்தியாவை நாங்கள் ஆயத்தப்படுத்தணும், எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஆயத்தப்படுத்தணும். எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.